என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். இன்றைய தியானத்தின் தலைப்பு கீழ்ப்படிதல். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி உபாகமம் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 32 வரை. கீழ்ப்படிதல். உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தீர்களானால் ஆசீர்வாதம் வரும். உபாகமம் 11:27-28. நம் எல்லாருக்கும் ஆசீர்வாதம் வேண்டும். அது ஜெபம் பண்ணினால் வரும் என்பது அநேகரது விசுவாசம். தேவனுக்கு கீழ்ப்படிந்தால் வரும் என்றே வேதம் சொல்கிறது. இன்று தேவனுக்கு கீழ்ப்படிந்து நன்மை பெற்ற சிலரை பார்ப்போம். 1. நோவா. தேவன் நோவாவிடம், நீ கோப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு என்றார். நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் செய்து முடித்தான். ஆதியாகமம் 6:22. ஆசீர்வாதம். பெருவெள்ளத்தின் போது நோவாவின் குடும்பம் காப்பாற்றப்பட்டது. 2. ஆபிரகாம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் இனத்தையும் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்திற்கு போ என்றார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். ஆதியாகமம் 12:4. கர்த்தர் உன் புத்திரனும் ஏகசுதனும் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை பலியிடு என்றார். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து பலியிடுவதற்காக புறப்பட்டு போனான். ஆதியாகமம் 22:3. ஆசீர்வாதம். 1. செழிப்புமிக்க கானானை சுதந்தரித்து கொண்டான். 2. விசுவாசிகளின் தந்தை என்று போற்றப்படுகிறான். 3. மோசே. கர்த்தர், நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்திற்கு அனுப்புவேன், வா என்றார். தயக்கமும் தாழ்மையும் அவனை தடுத்தன. ஆனாலும் கீழ்ப்படிந்து இஸ்ரவேலரை எகிப்திலிருந்து மீட்டு கானான் வரை கொண்டு போய் சேர்த்தான். ஆசீர்வாதம். திருமறை வரலாற்றில் ஆன்மீக தலைவர்களில் பெருந்தலைவனாக உயர்ந்து நிற்கிறான். 4. யோசுவா. போர் புரிவதில் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தான். அந்த காலத்து போர் நெறிகளை பின்பற்றுவதற்கு பதிலாக அவனுடைய படைகள் எரிகோவை 7 நாட்கள் சுற்றி வந்தன. ஆசீர்வாதம். தேவன் இஸ்ரவேலருக்கு வெற்றியை அளித்ததோடு எரிகோவை சுற்றியுள்ள மதிலையும் விழச் செய்தார். இப்படி கீழ்ப்படிந்து ஆசீர்வாதம் பெற்ற திருமறை மனிதர்களில் தாவீது, யோசபாத், கிதியோன், பேதுரு என்று பலரை சேர்க்கலாம். நம் பேரையும் சேர்க்கலாமா? கீழ்ப்படிந்தால்தான் மேல் படிக்கு ஏற முடியும், மேன்மை பெற முடியும். கீழ்ப்படிந்தால்தான் மேல் படிக்கு ஏற முடியும், மேன்மை பெற முடியும். தீர்மானம். என் அறிவு குறைவுள்ளது, எனவே எல்லா காரியங்களிலும் தேவனுக்கு கீழ்ப்படிவேன்.